இருக்கிறவராக இருக்கிறவர் மெனியவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். காரியத்தை தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுகிறோம். தானியேல் 2:23 என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுகிறேன் என்றான். நேபுகாத்நேச்சர் என்ற ராஜா ஒரு சொப்பனத்தை காண்கிறான். அவனுடைய ஆவி கலங்கி போய்விடுகிறது. தன்னுடைய சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு ஜோசியரையும் கல்தேரையும் வரவழைக்கிறான். ஆனால் அவர்களால் செய்யக்கூடாமல் போயிற்று. நேபுகாத்நேச்சர் ஜோசியர்களுக்கு ஆசை வார்த்தைகளையும் சொல்லுகிறான், அதே சமயத்தில் எச்சரிப்பின் வார்த்தைகளையும் சொல்லுகிறான். அவர்களால் ராஜாவின் சொப்பனத்தை சொல்லவே முடியவில்லை. அவர்கள் ராஜாவிடம், நீர் சொப்பனத்தை சொல்லும், அடியார் அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று ராஜாவிடம் சொல்லினார்கள். அவனோ தன்னுடைய சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டான். ஜோஷியர்கள் ராஜாவின் சொப்பனத்தை மனுஷனால் சொல்ல முடியாதென்றும் அதை தேவர்கள் மாத்திரமே சொல்ல முடியும் என்று சொன்னதை கேட்ட நேபுகாத்நேச்சர் மகா கோபம் கொள்கிறான். ராஜாவிடமிருந்து ஒரு தீர்ப்பு பிறக்கிறது. பாபிலோனில் உள்ள எல்லா ஞானிகளும் கொலை செய்யும்படி ராஜா கட்டளையிட்டான். இதை கேள்விப்பட்ட தானியேல் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறான். கர்த்தர் நேபுகாத்நேச்சருடைய சொப்பனத்தின் மறைபொருளை வெளிப்படுத்துகிறார். அதற்கு தானியேல் கர்த்தரை துதிக்கிறான். தானியேல் ஜெபத்தின் மூலமாக தேவனிடத்தில் வல்லமை பெற்றுக்கொண்டார். அவருடைய ஞானத்தின் மூலமாக மனுஷரிடத்திலும் அவனுக்கு அதிகாரம் உள்ளது. தானியேல் ஞானத்திலும் புத்தியிலும் சிறந்து விளங்கினார். அவன் கர்த்தரோடும் மனுஷரிடத்திலும் நெருங்கிய ஐக்கியத்தில் இருந்தான். ஞானம் இங்கு மறுபடியும் வெளிப்பட்டது. இன்று நாம் செய்ய போகின்ற காரியம் சிறிய காரியமோ பெரிய காரியமோ அவை எல்லாவற்றையும் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். அவரிடத்தில் காரியத்தை நாம் தெரிவித்தால் போதும். நமக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாம் வேண்டிக் கொண்டதை நமக்கு அறிவிப்பார், காரியத்தையும் தெரிவிப்பார். ஆகபடியினால் அவரை நாம் துதித்து புகழ்ந்து பாடுவோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, வல்லமையும் ஞானமும் கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.